ஷைத்தானிர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கு முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிருக்கேன். அதாவது குறைஞ்சது ஒரு 7 வருஷங்கள் ஆகுது முஸ்லீம் ஆகியிருக்கேன். நான் ஆரம்ப காலம் ஒரு 30 வருடங்களில் இந்துவான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தேன். திருவண்ணாமலை என்ற ஊர் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அந்த ஊரில் அப்பா பெரிய திருக்கோயிலோட தர்மகர்த்தான்ற அந்த 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 மாதிரியான ஒரு போஸ்டிங் ஒரு ரிச் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்போ அப்பா தான் அதை நிர்ணயித்து அந்த போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் கோயிலோடு சார்ந்து தான் இருக்கணும். எல்லா வழிபாடும் என் அப்பா மூலமாக தான் நடக்கணும். அதுவும் இல்லாமல் அவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட். அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் அவர் பெரியார் தாசன் ஆகியிருந்தார். சிறந்த ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதராக இருந்தார். சொந்த சொத்துலேயும் பெரிய பணக்காரராக இருந்ததால் நல்ல தர்மங்கள் 1000 செய்து கொண்டே இருந்தார். ஊரில் வந்தால் தர்மகர்த்தா வீடு அப்படின்ற பேர் தான் இன்றைய வரைக்கும் விளங்கி வருது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் சிலை வழிபாட்டோட சம்பந்தங்கள் எங்களுக்கு இருந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எனக்கு அதில் ஈடுபாடே இல்லாமல் தான் இருந்தது. 10 வயதுலேருந்து கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து. அப்பாவுக்கு ஏன்னா அந்த ஈடுபாடு கிடையாது. அவர் பெரியார் தாசனாக இருக்கும்போது அதனால் அவர் கடவுள் போஸ்டிங் இருந்தாலும் அவர் அந்த வழிபாட்டுக்கெல்லாம் கலந்துக்குவார். கையெடுத்து சிலைகளை வணக்கம் பண்ணவே மாட்டார். கீழே விழுந்தும் வணங்குறதில்லை. சாஷ்டாங்கமாக வணங்குற அந்த கலாச்சாரம் இந்துக்களது. அந்த மாதிரியான சாஷ்டாங்கமாக வணங்குறதெல்லாம் சிலைகளுக்காக அவர் செஞ்சதுனாலே இல்லை. நானும் அந்த மாதிரி செஞ்சனால இல்லை. அப்படியாக அந்த தொடர்பில் 30 வருடங்கள் கழிந்தது எனக்கு. அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இந்த சிலைகளுக்கும் என்ன சிலைகளுக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போனால் சிலைகளெல்லாம் வழிபடும்போது அதாவது விரதங்கள் இருக்கணும், ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும் அப்படின்றது அந்த கலாச்சாரம். ஆனால் நானும் எங்கள் அப்பாவோ இருந்ததே இல்லை, விரதங்கள் இருந்ததே இல்லை. அப்பா கோயிலுக்கெல்லாம் போகும்போது என்னையும் கூப்பிட்டு போவார். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் விரதம் இருப்பாங்க. கடுமையாக உங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. அப்போ கூட நாங்கள் இருந்ததே இல்லை. ஆனால் எங்களுக்கு எந்த தண்டனையும் அப்போ கிடைக்கல. அப்போ நாங்கள் பகிர்ந்துக்குவோம். வீணா நீங்கள்லாம் விரதம் இருக்காதீங்க, எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அப்போ கூட அவங்கெல்லாம் கேட்கல, அப்படியா இருந்தாங்க. அதில் எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லாமல் இருந்தது. நாங்கள் யோசிச்சுட்டே இருந்த இந்த பிரம்மாண்ட திருவண்ணாமலை கோயில் மலை ரொம்ப பெருசாக இருக்கும், கோபுரங்கள் பெருசாக இருக்கும். இருந்தாலும் அந்த மலைகள்லாம் எப்படி வந்தது, இந்த வானம் எங்கே முடிவடையுது அப்படின்னு அப்பா கிட்டலாம் கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ ஆமாம், பிரம்மாண்டம் இது கடவுள் தான் படைச்சார், இதெல்லாம் மனிதர்கள் படைக்கலை, எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரால் கூட இதெல்லாம் படைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுவார். அதுக்குள்ளே எனக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி வணங்குற முறை எப்படி இருக்கும், இதெல்லாம் இந்த இந்துக்கள் வணங்குற முறை, அவங்களோட திருவிழாக்களில் அவங்க பண்ணுறதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அருவருப்பை ஊட்டக்கூடியதாகவும் நம்பக்கூடியதாகவும் இல்லாமல் நாங்கள் திருவிழாக்கள்லாம் கலந்துக்கிறத நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். பாருங்கள், எல்லா ஊர்லேருந்து அதில் கலந்துக்குவாங்க, நாங்கள் மட்டும் போகவே மாட்டோம். அப்படியாக அதுலேருந்து எங்களுக்கு ஒரு திருப்தியும் இன்வால்வ்மெண்ட்டுன்றாங்களே அது இல்லவே இல்லை. இருக்கும்போது அப்படியே இந்த 30 வருடங்கள் எனக்கு அப்படியே கழிஞ்சது. நான் திருமணம் முடித்து 3 குழந்தைங்களும் அம்மா வீட்டில் பிறந்து ஒரு 30 வருட காலம் முடிஞ்சு சென்னையில் ஒரு வீடு பார்த்து அங்கே தனி கொடுத்துன வைக்கும்போது அது பக்கத்தில் ஒரு ஃபாஸ்டர், அதான் அந்த பாஸ்டர் வீடு, அங்கே கிறிஸ்தவ ஆலயம் என்று அங்கே இருந்தாங்க. அவங்க எங்களோட நாங்கள் புதுசாக கொடுத்துன்னு வந்தோடனே அவங்க எங்களோட பேச வந்தாங்க. எங்ககிட்ட ரொம்ப அன்பு காட்டினாங்க, நெருக்கமாக இருந்தாங்க, பல உதவிகள்லாம் செஞ்சாங்க. அவங்க மேலே ரொம்ப நட்பாக இருந்தனால அவங்க சொன்னாங்க, நீங்கள் நிறைய புக்குங்க படிச்சுட்டே இருக்கீங்களே, இதெல்லாம் இன்னும் யூஸ், ஆனால் நீங்கள் பைபிள் படிங்க, இதனால் உங்களுக்கு அந்த கடவுள் யார் என்ற எங்ககிட்ட கேட்பீங்கள்ல, அந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், நீங்கள் பைபிள் விடாமல் படிங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி படித்தேன். அதில் ஆனாலும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டேன். அவங்கக்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அந்த சாப்டர் இப்படி அருவருக்கத்தக்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சாப்டர் இருக்கும், அது அந்த மாதிரியான சாப்டர்லாம் என்ன இது வேதம்னு சொல்கிறீங்க, இது பரிசுத்தமான வேதம்ன்றீங்க, எடுக்கும்போதே பரிசுத்தம் இல்லாத ஒரு அதாவது அருவருக்கத்தக்க விஷயங்கள் இதில் கலந்துருக்க, படிக்கவே முடியல, ஒரு செக்ஸ் புக் அப்படின்ற மாதிரி இருக்கு, அது கூட இப்படி இருக்காது போல் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் அந்த சாப்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த சாப்டர்லேருந்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம்னா இதை விட்டுடுங்க, இந்த சாப்டரை விடுங்க, அந்த சாப்டரை
படிங்க அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் எப்படி கொடுப்பாங்க, அதுலேருந்து நீக்குங்கன்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது அதுலேயும் எனக்கு மனசு இல்லாமல் இவங்களோட நட்பு வேணுங்கிறதால நான் அவங்களோட ஈடுபாடாக இருந்தேன். அப்போது அதுலேயே நான் பிரிவுகள் பல இருந்தது. அந்த பிரிவுகள் ஏன் உங்களுக்குள்ளே இப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பிரிவிலையும் போய் பார்த்தேன். ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு விஷயங்கள், நன்மை தீமைகள் எல்லாமே அறிந்து கொண்டேன். அப்படியாக ஒரு 25 வருடங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்தது. அப்புறம் எனக்கு அதாவது என்னோடய 25 வாழ்க்கைக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட கேட்டேன், அதாவது இயேசு கிறிஸ்து என்னை சொல்வார், நான் இப்போது போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் போகலைன்னா என்னிலும் வல்லமையான ஒருவர் வருவார், அவர் என்னிலும் வல்லமையானவராக இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு நன்மையை தீமையை தடுக்கிறவராக இருப்பார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு சாப்டர் லாஸ்ட்டில் வரும். அப்போ நான் கேட்டேன், இது யார், இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டாரா, வரலையா, இனிமேல் தான் வருவாரா, அதை பற்றி எதுவுமே இல்லையே, இந்த மட்டும் இருக்கே அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் பைபிள் வந்து முற்று பெறாத ஒன்று போல் இருந்தது. ஒரு புத்தகம் என்றால் அது முற்று பெறுவது நமக்கு தெரியும் இல்லையா, அதில் முற்று பெறவே இல்லை. அதனால் கேட்கும்போது அந்த மூப்பர் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் ஏன் அதை யோசிக்கிறீங்க, அதை வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறீங்க, அதை விட்டுருங்க, நீங்கள் தெரிஞ்ச வரைக்குமே நீங்கள் ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அது தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது குரானில் இருக்குது, அதை பார்த்தவங்க திரும்ப வந்ததில்லை, நீங்களும் அதே மாதிரி அந்த கேள்வியை கேட்குறீங்க, நீங்களும் இப்படி வரமாட்டீங்களோன்னு இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க அம்மான்னு சொன்னார். இல்லைன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், அவர் ஆனால் அவரோட ட்ராவில் குரான் வச்சுருந்தாரு, நான் பார்த்தேன், கேட்டாலும் அவர் கொடுக்கல. அவர் பக்கத்தில் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க. அப்படி இருந்தும் அவங்க கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருந்தது. எப்படியாவது குரானை தேடி நம்ம அது என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருந்தேன். எங்களுக்கு ஒரு 20 வருட காலமாக நட்பாக இருந்தவர் இப்போ ப்ரொடியூசர் காஜா மைதன்றவர், அவங்களோட ஃபேமிலியில் அவங்க தம்பி, கடைசி தம்பி எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் குரான் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் எனக்கு குரான் வேணும் அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் நிறைய சந்தேகங்கள் விளக்கணும்னு கேட்குறீங்க, நாங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் உங்களை விட்றோம், நீங்கள் அங்கேயே கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை அனுப்பினாங்க. அவங்க கூட்டின்னு போய் ஐஜிசி என்ற இடத்துல இஸ்லாமிக் கைடன்ஸ் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, உங்களை அங்கே கூப்பிட்டு போய் விட்றோன்னு எடுத்து போய் விட்டாங்க. அங்கே வந்து அங்கே ஆலிமாக்கள் இருந்தாங்க. அங்கே வந்து இன்றைக்கும் எம்எம்டியில் ஃபாத்திமா ஷாஜகான் அப்படின்றவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க தான் அங்கே இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்தாங்க, பேசினாங்க, ரொம்ப அன்பாக பேசினாங்க. பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள. அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் தான் பழகினா மறுநாள் அவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நீங்கள் உங்களுக்கு எப்படி இஸ்லாம் பிடிச்சிருக்கா, முஸ்லீம் பிடிச்சிருக்கா, குரான் வேண்டும்னு முதல்ல கேட்டேன். அவங்க குரான் கொடுத்தாங்க. இது நான் படிச்சுட்டு திரும்ப தரேன்னு சொன்னால், இல்லை இது நீங்களே வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப அளவில்லாத சந்தோஷம் அடைஞ்சேன். அந்த குரானை பார்க்கணுன்றது தானே என்னோடய எண்ணமாக இருந்தது. அதனால் அது எனக்கு கிடைச்ச உடனே அளவில்லாத சந்தோஷத்துலேருந்து நான் அதை படித்தேன். மறுநாள் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் களிமா சொல்கிறீங்களா, உங்களுக்கு விருப்பமா, அவங்க களிமா சொன்னால் தான் முஸ்லீமான ஒரு அங்கீகாரம், அதுதான் சொல்லணுமான்னு. அதனால் என்னென்னா மனம் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். உடனே அவங்க வீட்டுக்காரோட அவங்க பர்மிஷன் கேட்டு எனக்கு களிமா சொன்னாங்க. களிமா நான் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். அதுலேருந்து நான் ரொம்ப 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 அவங்களோட நெருங்கி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாத்தோட எனக்கு இஸ்லாம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. எப்படின்னா இஸ்லாமில் மற்ற மதங்கள் வந்து மற்ற மதங்கள் என்று சொல்லும்போது எல்லாமே நன்மையை சொல்லுந்தோம். எல்லா மதங்களும் வேதங்களும் நன்மையை தான் சொல்லுது. ஆனால் இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்குதுன்னா நன்மையை மட்டும் சொல்லலை, தீமையும் சொல்லுது, தீமையை தடுக்கணும்னு சொல்லுது. நன்மை தீமை கலந்தது தான் உலகம். அதே நன்மையை செய்யுங்க தர்மம், ஆனால் தீமையை தடுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த இஸ்லாம் வந்து தீமையும் தடுக்க சொல்லுது. எப்படி வன்மையாக கண்டிக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே மற்ற மதங்கள் வேதங்களில் இல்லாத விஷயங்கள் குரானில் நிறைய இருக்குது. அவ்வளோதான் அதுதான் அப்படின்னும்போது எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. இதில் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறது இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, இனி இதுதான் ஆரம்பமே அப்படின்றத ஆரம்பித்து அதை படிக்கும்போது நிறைய விளக்கங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருந்தது. உடனே உலகத்துக்கு சொல்லணும், நம்ம சொந்த பந்தங்களுக்கு சொல்லணும். அதாவது எவ்வளோ சிறைகடை நிறைய அப்பா வந்து
நிறைய விஷயங்களில் அவர் இருந்தால் கூட அவர் வந்து தர்மகர்த்தா என்ற பேர் தான் அவர் எடுத்தார். இருந்தாலும் அவரால் இஸ்லாம் என்ன அல்லாஹ்னா யார், வேதம் என்ன, திருக்குரான்னா என்னன்னு அவரால் கண்டறியவே முடியாமல், கேள்விப்பட முடியாமல், நடைமுறை வழக்கப்படுத்த முடியாமல் அவர் மௌத்தானார். அவருக்கு இன்றைக்கி சொர்க்கம் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. மீண்டு இருக்கிற என்னோடய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நான் இதை சொல்லி இஸ்லாமை ஏற்றி வச்சு அவர்களை நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு மீட்டணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. இஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் வெளியில் வரக்கூடாது. மேக்ஸிமம் மற்ற மத பெண்கள்லாம் சர்வசாதாரணமாக வெளியே வருவாங்க, ஆண்களோட பேசுவாங்க. ஆனால் இஸ்லாம் பெண்கள் வந்து அப்படியெல்லாம் சாதாரணமாக பார்த்துடவே முடியாது. அவங்கள பார்க்கறது கஷ்டம், அவங்க பேசுறது கஷ்டம். பெண்ணாக இருந்தால் உள்ளே கூப்பிட்டு அன்பாக பேசுகிறாங்க. ஆண்களை அவங்க பார்க்கறத நான் அந்தளவுக்கு பார்த்ததே இல்லை. நான் பார்க்கக்கூடிய இஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த இஸ்லாம். ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரசித்து உணர்ந்து சந்தோஷப்படுறேன். இப்படி மார்க்கத்துக்கு நம்ம இவ்வளோ லேட்டாக வந்தோமே, எல்லாம் நமக்கு இவ்வளோ லேட்டாக நமக்கு இதை அறிந்து கொள்ளக்கூடிய நாளை கொடுத்தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவேன். கடந்த காலங்களுக்காக அல்லா கிட்ட கேட்டு மன்றாடும், சரி இப்போவாவது நமக்கு கிடைச்சதேன்றதை வச்சு சந்தோஷப்படுவேன். மேலும் இஸ்லாம் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவே இருக்கிறதில்ல. நான் பார்த்த வரைக்கும் இஸ்லாமில் மாமியார் மருமகளாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பாத்திமா கூட அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது மாமியாரை ரொம்ப கவனிப்பாங்க. நான் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதாவது மற்ற கிறிஸ்தவத்தில் கூட சண்டை சச்சரவு வரும், அப்போ உயர்வாக சொல்லிக்கவே மாட்டாங்க. இந்த இஸ்லாமிய மதத்தில் ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாதவங்களாக தான் நான் பார்க்குறேன். அவங்கள குடும்பம்னா கணவனுக்கு ரொம்ப ரொம்ப கீழ்ப்படுகிறாங்க, கணவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கணவன் சொல்படி அந்த பர்மிஷன் கேட்டு தான் செய்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது மற்ற மதங்கள் அப்படி கணவனை கேட்காம, மதத்தில் இருக்கும்போது கணவனை கேட்காம அவங்களா எல்லாம் எடுத்துப்பாங்க. மீறி யாராவது கேட்டால் கூட அவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார், ஒன்றும் தடை சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் அப்படியெல்லாம் தடை சொல்லாத கணவனாக இருந்தால் கூட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. அதாவது மற்ற மதங்களில் வந்து கடவுள் வழிபாடு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த நாள் நல்ல நாள் அப்படின்ற மாதிரி அந்த நாட்களில் மட்டும்தான் அவங்க வழிபடுவாங்க. அதுக்கு கூட அவங்கக்கிட்ட ஒரு பயமே இருக்காது, சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் கூட வழிபாடு என்பது எப்போ நினச்ச நேரத்தில், இப்போ முஸ்லீமில் ஒழு செய்யணும், ஒழு செஞ்சுட்டு தான் தொழுவுறதுக்கு அனுமதி. ஒழு செய்யாமல் அது தொழுவ முடியாது. ஏன்னா அதுதான் சொர்க்கத்தின் திறவுகோல் ஒழுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒழு இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு சுத்தமான தன்னை இருப்பிடம் சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம் அப்படி இருந்தால் தான் கடவுள்கிட்ட போக முடியும். அதுக்கு அப்படிலாம் இருக்குது. ஆனால் மற்ற மதங்களில் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் எனக்கு கடவுள்கிட்ட நம்ம போகிறோம்னாங்க சாதாரண ஒரு சில நல்ல விருந்தாளிங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னாவே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு கடவுள்கிட்ட நெருங்கணும்னா அந்த இடம் சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் பட்டது. அதில் கிறிஸ்தவத்தில் கூட எந்த நேரத்தில் எப்படி வேணால் முட்டி போட்டால் போதும், நம்ம எந்த ஒரு சுத்தமாக கை கால் கூட கழுவ வேண்டாம், அப்படியே நின்ன நிலையில் நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இது வணக்க வழிபாடுகளில் 24 மணி நேரமும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு அந்த மதத்தில் இருக்கும்போது தான் தெரியும். அப்போ இந்த மதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் 24 மணி நேரமும் ஒரு மனிதனை இறைய நம்பிக்கையோடு இறைவன் நினைவோடு இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியமில்லை, கஷ்டம் அப்படின்னு மாற்று மதத்தை நினைப்பாங்க. ஆனால் இஸ்லாம் ரொம்ப ரொம்ப லேசாக்குது. எந்த நிலைமையிலும் அதாவது தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்பவும் தூங்க போகிற வரைக்குமே எல்லா செயல்களுக்கு முன்னாடியும் துவாக்கள் இருக்குது. அல்லாஹ்வினோட அங்கீகாரத்தோடையே, அல்லாஹ்வோட நினைவோடையே எல்லா வேலையுமே பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியான நினைவோடு செய்யும்போது அவர்களுக்கு பலன் கூலி நிறைய அதிகமாக இருக்குது. அவங்க சொர்க்கம் செல்றதுக்கு லேசாக வழிவகுக்குது. நம்ம தனியாக நம்மக்கிட்ட காசு பணம் இல்லை, நம்ம ஏழையாக இருக்கோம், தர்மம் செஞ்சால் தான், நம்ம தர்மம் செய்யறதுக்கே வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம், நம்ம எப்படி சொர்க்கம் போக முடியும்? அப்படியெல்லாம் இல்லை. துவாக்கள், அன்றன்றைய வேலைக்கு செய்யக்கூடிய துவாக்கள் கூட, சதக்காக்கள் கூட, சின்னதாக செய்கிற உதவிகள் கூட, பாதையின் ஓரத்தில் வர கல்லோ முள்ளோ ஜனங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய அதை எடுத்து நீக்கி போட்டால் கூட உங்களுக்கு நான் அது தர்மமாக ஏற்றுக்கிறேன், குடும்பத்தில் செய்யக்கூடிய எல்லாமே வணக்கம் தான் அப்படின்னு அவங்க, அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு வாய் சோறு கூட்டினா கூட அது சதக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக செய்யக்கூடிய மனமும் செய்யக்கூடிய தாராள செலவு கூட உங்களுக்கு சதக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இந்த மாதிரி அது எங்களுக்கு இது லேசாக தான் இருக்குது.
இது வந்து கஷ்டமான மார்க்கமாகவே தெரியல. அந்த பழகி கொண்டதுக்கப்புறமா அந்த இறைவனோடு நம்ம இருக்கோம் அப்படின்றதும் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. இஸ்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மார்க்கமாகவும் நிறைவான ஒரு மார்க்கத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கேன். என் மேலே இஸ்லாமில் என்னோடய குடும்பங்களில் எனக்கு 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்களும் கல்யாணமாகி குழந்தைங்களோடு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே இஸ்லாமிய வாழ்க்கை தான் வாழறாங்க. எல்லாருமே தொழுகிறாங்க. மேலும் என்னோடய உடன் பிறந்த சகோதரர் கூட சமீபத்தில் ஒருத்தர் தான் இருக்கார், அவர் கூட ஏற்றுக்கிட்டார். மற்றும் கூட உடன் பிறந்த திருவண்ணாமலை இருக்கிற இன்று அந்த கோயில் தர்மகத்தா பணியை திரும்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னோடய 3 சகோதரிகள் இருக்காங்க. அவங்கள நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அவங்களும் விரும்பி கேட்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள அடிக்கடி போய் பார்த்து அவங்கள மாற்றணுன்றது என்னோடய எண்ணம். சொந்த பந்தங்களிலும் மாற்று மதத்தார்களோடும் என்னால் சொல்லி அவங்கள நரகத்திலேருந்து விடுதலை செய்ய என்னாலான முயற்சிகளை நிச்சயமாக செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருக்கேன்றதை காட்டுறதுக்காகவும் தெரியப்படுத்துறதுக்காகவும் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு அன்பான இதயங்களுக்கு நன்றி பாராட்டி